பாதுகாப்பு திட்ட பயனாளிகள், இலங்கை அகதிகள் ஓய்வூதியம் 1500 ரூபாயாக ஆக்கப்படும். ஏழை மக்கள் பசி தீர முதல் கட்டமாக 500 இடங்களில் கலைஞர் உணவகம் அமைக்கப்படும். நடைபாதை வாசிகளுக்கு தங்க இரவு நேர காப்பகங்கள் அமைக்கப்படும். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அரசு பணியாளர்களாக பணியமர்த்தி காலமுற ஊதியம் வழங்கப்படும். கலைஞர் காப்பீடு திட்டமும் வருமுன் காப்பும் திட்டமும் மேம்படுத்தப்படும். தமிழக ஆறுகள் அனைத்தும் மாசு அடையாமல் காக்க தமிழ்நாடு ஆறுகள் பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்படும். இயற்கை எரிவாயுவில் இயங்கும் புகையில்லா பேருந்துகள் தமிழக மாநகராட்சி பகுதிகளில் இயக்கப்படும். கொரோனா தொற்று தாக்கி உயிரிழந்த மருத்துவர்கள், அரசு அலுவலர்கள், முன்கள பணியாளர்கள் குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும். பணிக்காலத்தில் இறக்கும் அரசு ஊழியர், ஆசிரியர் குடும்பத்திற்கு வழங்கப்படும் நிதி 3 லட்சம் ரூபாய் என்பது 5 லட்சம் ரூபாயாக ஆக்கப்படும். ஊட்டச்சத்து குறைந்து பிறக்கும் குழந்தைகளுக்கு உணவு கூடை திட்டம் அமுல்படுத்தப்படும். பத்திரிகையாளர் மற்றும் ஊடகத்துறையினர் நலன் காக்க தனி ஆணையம் அமைக்கப்படும். பத்திரிகையாளர் ஊடகத்துறையினர் ஓய்வூதியமும் குடும்ப நிவாரண நிதியும் உயர்த்தப்படும். சிறு குறு விவசாயிகளுக்கு புதிய மின் மோட்டார் வாங்க 10,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் சொந்தமாக ஆட்டோ வாங்கிட 10,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். மகளிருக்கு பேறுகால உதவித்தொகை 24,000 ரூபாயாக உயர்த்தப்படும். நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை வழங்கப்படும். வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் இளைஞர்களின் திறன் பயிற்சி மையங்களாக செயல்படும். 5 ஆண்டுகளில் 50 லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். அரசு துறைகள் கல்வி நிலையங்களில் காலியாக உள்ள 3.5 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும். புதிதாக 2 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலைவாய்ப்புகள் தமிழர்களுக்கு வழங்க சட்டம் கொண்டு வரப்படும். அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் 80 வயதுக்கு மேல் 20 விழுக்காடாக உயர்த்தி வழங்கப்படுகிறது. அதனை 70 வயதுக்கு மேல் 10 விழுக்காடாகவும் 80 வயதுக்கு மேல் 10 விழுக்காடாகவும் வழங்குவோம். வேலையில்லா பட்டதாரிகள் குறுந்தொழில் தொடங்க 500 Kalinger Unavagam will be set up to feed the hunger. 12 மாதமாக Frontline workers those who lost their life during COVID will be given proper remuneration. In every shop, 1 kg extra sugar will be provided. Urad dal will also be introduced back into the ration card scheme system for the poor people. To abolish Hartman's Kalinger special housing scheme will be set up. In cities, patta will be provided in non-disputed areas. In all educational institutions, Wi-Fi facilities will be set up. அனைத்து பணியாளர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும். நெல் குவிண்டால் ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை ரூபாய் 2,500ஆக உயர்த்தி வழங்கப்படும். கரும்புக்கு ஆதார விலை டன் ஒன்றுக்கு ரூபாய் 4,000ஆக உயர்த்தி வழங்கப்படும். உழவர் சந்தைகளுக்கு உயிரூட்டப்பட்டு அது அனைத்து நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். நீர்ப்பாசனத்துறைக்கு மாற்றாக புதிய நீர்வள ஆதாரங்கள் அமைச்சகம் உருவாக்கப்படும். நீர் மேலாண்மை ஆணையம் அமைந்திட சட்டம் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பு ரூபாய் 10,000 கோடியில் பெரிய ஏரி குளங்கள் பாதுகாப்பு சிறப்பு திட்டம் அமல்படுத்தப்படும். Released its election manifesto. The manifesto lists 25,000 rupees for 1 lakh
people who want to go on pilgrimage to famous temples, citizenship for Sri Lankan Tamils, 12 months maternity leave for government employees, government jobs for first-generation graduates. DMK manifesto also promises to do away with NEET. So these are some of the poll promises that have been mentioned in the DMK manifesto, including 500 canteens to feed the poor, 1 kg extra sugar that will be provided as ration, and 1,000 crore for temple renovation on the whole. Apurva is joining me with more details on the same. Apurva, break down all that you have been able to see in the manifesto, the key points and the poll promises being made. Well, the DMK manifesto was released by DMK chief M.K. Stalin just a few minutes before, and some of the key points from the manifesto include slashing the petrol prices, 5 rupees per litre, and diesel rupees 4 per litre. The prices will be reduced. LPG gas will be given a subsidy of rupees 100. Rice card holders or those who had lost their livelihood, means of livelihood due to corona, relief will be provided 4,000. And there is also EB charges that will be charged for monthly. With respect to the education, they have the DMK has given quite a lot of incentives for the youth. Here a special team will be set up to look into youth who want to go for startups. There will be a 12 lakh loan that will be provided for startups for the youth. Women and child has also been one of the topics that the DMK has strictly looked into. There will be a 12-month maternity leave that will be granted for the women. There will also be rupees 24,000 that will be granted for pregnant women. All medical and hospital care that will be taken care of and can be home accessed for these for the women who are on the maternity term. In job quotas as well for female, the job quota has been increased to 40% from 30%. 1,500 rupees will be provided as a financial aid to the people who are above the age of 60. 32 lakh women without help, unmarried, above 50, and differently abled women. Sri Lankan refugees also will be given financial aid of rupees 1,500. Just like Amma Unavagam, Kalaignar Unavagam is also a free food scheme that will be set up by the DMK in across 500 places spread across the state of Tamil Nadu. Pensioners above 70 will get 10% hike, and above 80 years will get a 10% hike in pension. An act will be passed to make Tamil a compulsory language until 8th, including central government schools. These are some of the measures that the DMK has announced in its manifesto that it has released today. It is a 100-word manifesto. 100 point. We have addressed and we have given promises to all the sections of the people, not one this or that. All in Tamil Nadu have been looked very carefully, and every issue of every person has been taken into consideration. Sir, this is very added importance given to Hindus, sir. Either it be 1,000 crores for the congregation or everything. You just read the manifesto very carefully, because there are many things. They have given only the bullet points, and importance has been given to every section of the state. So particularly to women, sir, the cyber policy. Yes, always we have given importance to the women, and empowerment of women is one of the foremost causes of DMK since Ranna and Kalaignar, and even today our leader Thalapathy Stalin. So I think women have enjoyed rights whenever we were in power, because it is only during our power they were given property rights, and the self-help group were convened, and they were given reservations in workplaces. And now he has assured that the reservation percentage will be increased in government. So when you say 75% reservation, yeah, we will try for that. In government We'll jobs, try there is for also that. the question whether we are overlooking merit. How do you respond to that? Which one? The
75% reservation for Tamils in jobs. No. Merit will be there. See, all those even Tamil students who are very much qualified have been deprived. So we assure that those students, those candidates who are very well qualified here will be given priority, and that's one of the foremost. I even raised that in the parliament. That should apply to every state. Only candidates belonging to the respective states should get first employment. Otherwise, we cannot spare everything to the other people. So particularly the needs, sir. And I would like to underscore that they are qualified. They will be qualified candidates. So the law against needs, sir. The first session here, you have promised. Yes, I assured that also. We would take all efforts that NEET will not be in Tamil Nadu. We have been telling that, and as soon as we come to power, that will be the first thing. Thank you. So clearly you heard DMK leader Rishi Shiva speaking to the media and saying that... Right, so DMK has released its poll manifesto, and as they put it, that they have tried to cover every section and all the ground issues that the people in the state are facing. Some of them we listed out for you. The manifesto that lists 25,000 for 1 lakh people who want to go on pilgrimage, 12 months maternity leave for government employees, and as they say that the focus primarily is on the empowering women.